ಈ ಪಕ್ಕ ಅಟ್ಲೆ ಇವರು ಪುಡಿ ಉಂಟದೆ ದಿಗು ಕಾಯಿ ಈ ಪಕ್ಕ ಪುಡಿ ಉಂಟದಂತಿ ఈ పక్క ఓకేనా మాట్లాడతామా రావట్లేదా கிருஷ்ணகிரி மாவட்டம் தேங்கனிக்கோட்டை வட்டம் தளிவண்டியம் உப்புனூர் ஊராட்சிக்கு சேர்ந்த ஆறுப்பள்ளி கிராமத்தில் சேர்ந்த ராமகிருஷ்ணாடி என்ப பாபு அவர்களுடைய தோட்டத்தில் தக்காளி இன்னும் 8 நாளுக்குள்ளே அறுவோடுக்கு நின்றுருக்குது. இதில் 5 அடி 5.5 அடி தக்காளி வளர்ந்துருக்கு. இப்படிப்பட்ட விளைச்சல் இருக்கும்போது கர்நாடகா மாநிலத்திலேருந்து கர்நாடகா வனத்துறை அதிகாரிகள் அந்த பக்கத்தில் இந்த பக்கம் துரத்தி ஒரு 3 காற்று யானைகள் கிட்டக்கிட்ட இப்போ இருக்கக்கூடிய ரேட்டில் இந்த தக்காளியில் 25 30 லட்ச ரூபாய் ஆகும். பாரு, இது எல்லாமே விழுந்திருக்கிறது தான். யானை ரெண்டுமா போய் எல்லாம் தக்காளி கீழே விழுந்திருக்கு. அந்த பக்கம் பீன்ஸு, அந்த பக்கம் வேறு தோட்டத்தில் பாவக்காய் இருக்குது. தேங்காய் செடி ஒரு 5 செடி சேதாரம் படுத்திருக்குது. இதே போல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ராகிகள் அதிகமாக சாப்பிட்டுருக்கு. அறுவோடுக்கு ராகி அந்த சேனியில் வெறும் ராகி தான் இருக்குது. இதுக்கு வனத்துறை அதிகாரிகள் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும், வனத்துறை அதிகாரிகள் தூங்கில்லாத இரவு நேரங்களில் சுற்றினாலும் அவருக்கு வனத்துறை அதிகாரிகள் உயிர் அதிகாரிகள் அரசாங்க கவனத்தை கொண்டு செல்லி அரசாங்கத்திலேருந்து சரியான முறையில் சலுகைகள் இல்லை. ஏன்டா இருவோட இரவு சுற்றுறாங்க, அவருக்கு சரியான முறையில் வாகனங்கள், அதுக்கு வேண்டுபட்டிய பட்டாசு, இது எல்லாமே எதுவுமே சரியான முறையில் வழங்காமல் இருக்குது. விவசாயிகளுக்கு அதே போல் இரவு நேரங்களில் ராகி தோட்டத்துக்கிட்ட தக்காளி எல்லா தோட்டங்களையும் மரத்து மேலே குடிசை போட்டு தூங்குறார். இதில் யானைகள் அட்டகாசம் இன்னும் பிப்ரவரி கடைசி கொஞ்சம் குறையும். ஜனவரி 14 வரையும், இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த 2.5 மாத காலமாக ஜவளகிரி வனசரகத்தில் யானைகள் அட்டகாசம் அதிகமாக இருக்குது. ஏனென்றால் கர்நாடகாவிலேருந்து வரக்கூடிய யானைகள் முதல் நம்ம வீட்டுக்கு வாசப்படி ஜவளகிரி வனசரகம் தான் கர்நாடகாவிலேருந்து வந்தால். இந்த கர்நாடகாவிலேருந்து வர யானைகளை இந்த பக்கம் சோலார் போடாது எங்கோ எடுத்துகிட்டு போய் போடுவார். முதல்ல இது லாக் பண்ணால் தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் நல்லா இருப்பார். இதுக்கு தர்மபுரியில் வேளாண்மை துறை வனத்துறை அமைச்சர் 2020 ஸ்டாலின் முதல் முறையாக சிஎம் ஆகும்போது அங்கே மீட்டிங் போடும்போது நாங்கள் கர்நாடகாவில் ரப்பர் புல்லட் கன் கொடுத்துருக்காரு. அதே போல் நம்ம தமிழகத்தில் வனத்துறை அதிகாரிகள் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது வனத்துறை அதிகாரி ஆலோசனை பண்ணுவோம் அப்படின்னு போனவங்க இதுவரையும் எந்த நடவடிக்கை இல்லை. வருதி யானை வந்துகிட்டே இருக்குது, சேதாரம் படுத்த யானைகள் சேதாரம் படுத்தி போயிட்டே இருக்குது. விவசாயிகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்குது. இது உயர் அதிகாரிகள் உடனடியாக அரசாங்க கவனத்தை கொண்டு செல்லி இங்கே வரக்கூடிய இப்போ இந்த தக்காளியில் 25-30 லட்சம் ஆகுது. அரசாங்கத்தில் தக்காளி, வாழை, அதே போல் பீன்ஸு மற்றும் கரும்புக்கு விலை நிர்ணயம் செய்யவில்லை. விவசாயிகளுக்கு சேதாரம் எடுத்தால் உடனடியாக அரசாங்கம் இது சேதாரத்துக்கு சரியான முறையில் இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் கணேஷ் ரெட்டி நான் கேட்டுக்கொள்கிறேன். இதே போல் இப்போ இன்னும் 2.5 மாதம், இந்த 2.5 மாதத்தில் வனத்துறை அதிகாரிகளுக்கு அவருமே ரொம்ப கஷ்டப்படுவார். ரொம்ப அவருக்குமே அச்சுறுத்தலாக இருக்குது. எந்த ஒரு பகுதியில் போய் யானை மிரட்டினாருன்னா இன்னொரு பகுதிக்கு வரும். அந்த பக்கம் விவசாயி ஏன்னா யானை வந்திருக்கு சார்ன்னா இன்னொரு பக்கம் யானை வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லுவார். இதுக்கு சரியான முறையில் இன்னும் ஒரு 20 பேர் காவலர்களை போட்டு யானை வராமை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறோம். ரெண்டாவது 0 பாயிண்ட்லேருந்து இப்போ இது பேலன்ஸ் இருக்கக்கூடிய பென்ஷன் போடுறதுக்கு அரசாங்கம் உடனடியாக முயற்சி எடுக்கணும். இது நாங்கள் பல நாளாக சொல்லிகிட்டே இருக்கிறோம். அப்படி இந்த முறை விவசாயிகளுக்கு மழை கம்மியாக குறைஞ்சிருக்கனால ராகி ஒரு அளவுக்கு நல்லா இருக்குது. தக்காளி நம்ம பயிர்கள் எல்லாம் நல்லா இருக்குது. இதுக்கு யானைகளை சேதாரம் எடுத்தால் விவசாயி பழக்கிறதுக்கு ஆவாதே இருக்குது. இதுக்கு அரசாங்கம் உடனடியாக இந்த சோலார் போடுறதுக்கான முயற்சி எடுக்கணும். இல்லாத போனால் நாங்கள் அலுவலகத்தை முற்றுகையிட ஒரு நோக்கம் வரும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் கணேஷ் ரெட்டி நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.